ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். ஆமேன். இந்த காலவெல்ல எத்தனை பேர் தேவனுடைய அந்த மிகப்பெரிய அந்த தொடுதலை நாம் அனுபவித்தோம்? ஆமேன், அல்லேலூயா. ஏன் அவர் தொடணும் அப்படின்னா, அவர் தொடுகிற அந்த தொடுதலில் என்ன இருக்குன்னா சுகம் இருக்குது. அந்த தொடுகிற அந்த தொடுதலில் ஆரோக்கியம் இருக்குது. அவர் தொடுகின்ற அந்த தொடுதலில் ஆலோசனை இருக்குது. அவர் தொடுகின்ற அந்த தொடுதலில் என்ன இருக்குது? சமாதானம் இருக்குது. அவர் தொடுகின்ற அந்த தொடுதலில் செழிப்பு இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் இருந்த பொழுது அவரை தொடும்படி அநேகர் வந்தாங்க. யார் வந்தாங்க அப்படின்னா, வியாதியஸ்தர்கள் வந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? சுகம் பெற்று போனாங்க. ஆமேன், அல்லேலூயா. ஒருத்தனை தவிர. ஒருத்தன் யார்? ஐஸ்வர்யவான். அவன் பேர் போடப்படலை, ஐஸ்வர்யவான் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் என்ன செய்தான்? அவன் மாத்திரம் துக்கத்தோடு போனான் அப்படின்னு வேதம் சொல்லுது. மற்ற வந்த 99.9999999 பேர் தேவன்கிட்ட எதுக்காக வந்தாங்களோ அதை பெற்று கொண்டாங்க, அதை அடைந்து தான் போனாங்க. ஏன்னா அவர் பார்த்த பார்வையே ஒரு தொடுகின்ற பார்வையாக தான் இருந்தது. ஆமேன், அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகள்லாம் அவரை தொடணும்னு சொல்லி வேண்டி வந்தாங்க. எல்லாம் சத்தம் போடாதீங்க, போங்க அப்படின்னு விரட்டி விட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், அவங்கள வரவிடுங்க, என்னுடைய ராஜ்யம் இவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சிறியவங்கள்ட்ட காமிச்சாங்க. அப்படின்னா இந்த ராஜ்யத்தில் பெரியவங்க யார் அப்படின்னு கேட்டதுக்கு உடனே என்ன செய்கிற? சின்ன பிள்ளைய முன்பாக வேணும்னே நிறுத்தி இந்த சின்ன பிள்ளை மாதிரி எவன் இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டானோ அவன் தான் இந்த ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் அப்படின்னார். அநேகர் தொடும்படி வந்தாங்க இல்லையா? ஆனால் இந்த நாளில் அநேகர் தொடும்படி வர வேண்டிய அவசியம் இல்லை, அவரே வருகிறார். கரங்களத்தில் எல்லாம் சொல்லுங்க. ஆமேன். எப்படி வருகிறார்? நாம் ஆராதிக்கும் போது, தேவனை சபையில் மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது அவர் வருகிறார், எல்லோரையும் தொடும்படி. கரங்களத்தில் எல்லாம் சொல்லுங்க. ஆமேன். அதனால தான் எத்தனை பேர் அவருடைய தொடுதலை உணர்ந்தீங்க அப்படின்னு கேட்டேன். தேவனுடைய பிரசன்னம் எங்கு வருகிறதோ அந்த பிரசன்னத்துக்குள்ள தேவனுடைய தொடுதல் இருக்கிறது. உங்கள் சரீரத்தில் எவ்வளவு பலவீனம், நோய், வியாதி இருக்குமோ அந்த வியாதி, பலவீனம் எவ்வளவா இருக்கட்டும், டாக்டர் கையை விட்டார், இன்னும் ஒரு 3 செகண்டில் நீங்கள் மரித்து போவீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார் அப்படின்னா அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கு. தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள்லாம் அந்த வியாதியோடு கடைசி நிமிஷத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்து நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் அந்த இடத்துல தேவனை துதிக்கும் பொழுது தேவனுடைய தொடுதலை யாரும் மறிப்பதற்காக கடைசியில் மூச்சு, லாஸ்ட் பிரெத்தும்பாங்க, அது அந்த மகனுக்குள்ளே நடக்கும் பொழுது கர்த்தருடைய தொடுதல் அங்கே இருக்கும். கர்த்தருடைய தொடுதல் இருக்கும், அங்கே அவன் பிழைத்துக் கொள்வான். இது தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் இது. ஆமேன், அல்லேலூயா. நீங்கள் வேதாகம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எங்களுக்கு வாழ்வே இல்லை, நாங்கள் செத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவரை துதிங்கன்னாரு. வழிவாசலே இல்லை, என்னை துதிங்கன்னாரு. அந்த ராஜ்யத்தை பிடிக்க முடியல, ஒவ்வொருத்தனும் ராட்சசனாக இருக்கிறாங்க, என்னை துதி அப்படின்னாரு. அவரை துதிச்சா மாத்திரம் போதும், தேவனுடைய தொடுதல் இருக்கும். அந்த தேவனுடைய தொடுதலில் தேவனுடைய கரம் இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க. எவ்ரி டச் ஆஃப் காட் பிஹைண்ட் ஹிஸ் ஹேண்ட் அப்படிம்பாங்க. தேவனுடைய ஒவ்வொரு தொடுதலுக்கு பின்பாக அவருடைய கரம் இருக்குது என்பதை மறந்துடாதீங்க. அதனால தான் கேட்டேன், எத்தனை பேர் தேவனுடைய தொடுதலை உணர்ந்தீங்க அப்படின்னு. ஆமேன், அல்லேலூயா. நாம் தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உலகங்களும் ஆவிக்குரிய சபைகளில் தேவனை ஆராதிக்கிறாங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற அவர்களுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் வரும்பொழுது தேவனுடைய தொடுதல் வந்து விடுகிறது. அந்த தேவனுடைய தொடுதலுக்குள்ள தேவனுடைய கரம் இருக்குது. அப்போ தேவ கரம் உங்களை தொடுகிறபடினால எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை விட்டு நீங்கிடும். எவ்வளவு சரீரத்தில் பிரச்சனை இருந்தாலும் உங்கள் சரீரத்தை விட்டு நீங்கும். எவ்வளவு வறுமையாக இருந்தாலும் அந்த வறுமையிலேருந்து தேவன் உங்களை விடுவித்து விட்டார். எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்தாலும் எதிர்பார்ப்பை தேவனுடைய கரம் பூர்த்தி செய்து விட்டது. பூர்த்தி செய்யும் அப்படி சொல்லலை, பூர்த்தி செய்து விட்டது என்று பேசுகிறேன். ஆமென். இதுதான் தேவனுடைய தொடுதலின் உச்சபட்ச அல்லது தேவனுடைய தொடுதலில் உச்சபட்ச இருக்கக்கூடிய அந்த ரகசியம் அவை. ஆமென், அல்லேலூயா. அதை நாம்
இந்த நாளில் நாம் அந்த தொடுதலை நாம் பெற்றோம். அந்த தொடுதல் நமக்குள்ளே இருந்தது. நல்ல ஆவியில் அந்நிய பாஷையினால் நல்ல தேவனை ஆராதித்த பொழுது தேவனுடைய தொடுதலை உணர்ந்தோம். நான் உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டை நான் சொல்கிறேன். தேவன் என்னோடு அடிக்கடி பேசுகிற வசனங்கள் அல்லது தேவன் என்னோடு பேசுகிற அடிக்கடி பேசுகிற ஒவ்வொரு காரியங்கள் என்னவென்றால், இன்னது வேணும், இன்னது வேண்டாம், இன்னது பெற்றுக்கொள்ள வேணும், இன்னது பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து இருக்கிற காரியங்கள் கேட்க நமக்கு தெரியாட்டினாலும் நம்ம என்ன செய்யணுமா? நீ என்ன அந்நிய பாஷையினால் துதி அப்படிங்கிறார். அந்நிய பாஷையினால் துதிக்கிறதுனால அந்த நேரத்தில் என்னென்ன கால சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம கடந்து போகிறோமோ அந்த கால சூழ்நிலை மாற்றி என்னென்ன அந்த கால சூழ்நிலைக்கு தேவையோ அந்த தேவையை சந்திக்கப்பட்டு எந்தெந்த அந்த கால சூழ்நிலை மாற்றப்பட வேண்டுமோ மாற்றப்பட்டு எந்தெந்த அந்த கால சூழ்நிலைக்கு போய்கொண்டு இருக்கிற ஜனங்களை உயர்த்த வேண்டுமோ உயர்த்தி விடுவார். இதுதான் அந்த கால சூழ்நிலையில் தேவன் வைத்திருக்கிற அந்த காரியம். இது இந்த அந்நிய பாஷையில் இது இருக்கிறது. பிரச்சனை துதிக்கிறது, ஆராதிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அதை காட்டிலும் நல்லது என்னவென்றால் அந்நிய பாஷையில் அப்படியே பேசிட்டே இருங்க. அப்படியே அந்நிய பாஷையினால் உங்களுக்கு பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, வாய் வரமாட்டேங்குது பேசுகிறதுக்கு, வசனம் வரமாட்டேங்குது படிக்கிறதுக்கு, துதிக்க வரமாட்டேங்குது அவ்வளவு துக்கம், ஆராதிக்க வரமாட்டேங்குது மனம் அவ்வளவு துக்கம். ஒன்றும் செய்ய வேணாம், பேசாமல் துதிங்க அந்நிய பாஷையினால், அந்நிய பாஷை பேசுங்க, அது போதும். காரியங்கள் அப்படியே என்ன செய்யும்? அப்படியே முடிச்சுகள்லாம் அவிழ்ந்து தெரிபட்டு போகும், அப்படியே பஸ்பமாக்கி போடும். அந்நிய பாஷையில் அவ்வளவு என்ன இருக்குது? பலன் இருக்குது, வல்லமை இருக்குது. இதை தேவன் எனக்கு படித்து கொடுத்தார். அந்நிய பாஷையில் துதி மகனே அப்படின்னாரு. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், இது மற்றவங்களுக்கு சொல்லு அப்படின்னாரு. ஆமென், அல்லேலூயா. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தேவனுடைய தொடுதல் எதில் இருக்குன்னா, தேவனை ஆராதிக்கும் போது, அந்நிய பாஷையின் மூலம் ஆராதிக்கும் போது அந்த தொடுதலை நாம் 100% உணர்வோம். அந்த தொடுதலுக்கு பின்பாக அவருடைய கரம் இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. அந்த கரம் செழிப்பு உண்டாக்க வேண்டுமா? செழிப்பை உண்டாக்கும். சுகத்தை கொடுக்க வேண்டுமா? சுகத்தை கொடுக்கும். பெருக்கத்தை கொடுக்க வேண்டுமா? பெருக்கத்தை கொடுக்கும். உயர்வை கொடுக்க வேண்டுமா? உயர்வை கொடுக்கும். நாம் என்னெல்லாம் வேணும்னு சொல்லி நாம் அடைய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோமோ எல்லாவற்றையும் அடையும்படிக்கு அந்த தொடுதலுக்குள்ள தேவனுடைய கரம் அதை செய்து முடித்து விட்டது. முடிக்கும் அல்ல, செய்து முடித்து விட்டது. ஆமே, ஆமே. இதுதான் அற்புதமான ஒரு செயல். தேவனுடைய ஆவிக்குரிய சபையில் தேவன் அதை வைத்திருக்கின்றார். கரங்களை ஒத்தல சொல்லுங்க. ஆமே, ஆமே. நாம் விசுவாசத்தை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாததில் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை நாம் அது பார்த்தோம் அப்படின்னா, உலகத்துள்ள எல்லா உயிரினங்களும் இதை பெற்றிருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இது பார்க்கப்படுகிறது, பகுக்கப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. அப்போ விசுவாசம் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் எல்லா உயிரினங்களுக்குள்ளே இருந்தாலும் இந்த உயிரினத்துக்குள்ள மனுஷன் இருக்கிறான். இந்த மனுஷனுக்குள்ள இந்த விசுவாசமானது எப்படி செயல்படுகிறது அப்படின்னா, இந்த மனுஷனுக்குள்ள அற்புதமாக செயல்படுகிறது. ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ்கின்றான் என்றால் வாழ்கின்ற அவனுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் வாழ முடியாத, விசேஷமாக கடவுளை நம்புகிற நம்பிக்கை என்பது இந்த பூமியில் அதுதான் அவனுக்கு வாழ்வினுடைய கோர், அது வாழ்வினுடைய கருப்பொருள், அதுதான் அல்டிமேட் சென்டர், அதுதான் சென்டர். அதுக்குள்ளதான் அவன் பயணிக்கின்றான், அதுக்குள்ளதான் அவன் சுற்றி வருகின்றான், அதுக்குள்ளதான் அவனுடைய வாழ்வு கட்டப்படுகிறது, அதுக்குள்ளதான் இந்த பூமியினுடைய நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதுக்குள்ளதான் அவனுடைய குடும்பம் இருக்கிறது, அதுக்குள்ளதான் அவனுடைய பெருக்கம் இருக்கிறது, அதுக்குள்ளதான் அவனுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. இதைத்தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? பேசப்பட்டிருக்கிறது. அப்போ கடவுள் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம், நம்புகிற அந்த நம்பிக்கை அல்லது விசுவாசம் என்று சொல்லி பிப்ளிக்கல் டெர்மினாலஜியில் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. பொதுவாக கடவுளை நம்புகிற நம்பிக்கை இது சாதாரண விஷயத்தில் பேசுவது. பிப்ளிக்கல் டெர்மினாலஜியில் பேசும்னா தேவனை பற்றும் விசுவாசம் என்று சொல்லப்படுது. அப்போ விசுவாசம் என்பது ரொம்ப அவசியமானது, நம்பிக்கை என்பது அவசியமானது. இதனுடைய அடிப்படையில்
உலகத்தில் எல்லா மனுஷனும் கடவுளை நம்புகிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கான், அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. இதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காட்டில் வாழ்கிற, குகைகளில் வாழ்கிற இந்த ஜனங்கள்லாம் கடவுள் பேர் தெரியாது, அவர் யாருன்னு தெரியாது, ஆனால் கடவுளை நம்புகிற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. அதை யார் கொடுத்தார்னா தேவன் தான் கொடுத்தார். ஏன்னா எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இந்த விசுவாசத்தை துவக்கி வச்சது அவர் தான் இல்லையா? தேவனை அறிகிற அறிவை தேவன் மனுஷனுக்குள்ள தேவனை வைத்தார், அதை தேவனை வைத்தார் அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. ஏன் தேவனை வைத்தார் அப்படின்னா, கர்த்தாவே கடவுளே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்கள் பேர் என்னன்னு தெரியாது, நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆகவே உங்களை நம்புகிற நம்பிக்கையை எனக்கு தாங்கன்னு இவன் கேட்கல. தேவனை அறிகிற அறிவை தேவன் மனுஷருக்குள்ள வைத்தார். இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அந்த நம்பிக்கையை அவரே வைத்தார் என்று, அந்த விசுவாசத்தை அவரே வைத்தார் என்று யாரும் கேட்கல. அப்போ என்ன நீ நம்பணும், என்ன நீ விசுவாசிக்கணும். எப்படி என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற படைப்புகளை பார்க்கும் பொழுது நான் மாத்திரமே இருக்கின்றேன், நான் மாத்திரமே. அதுதான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஆமே அல்ல? அதனுடைய அடிப்படையில் காட்டில் இருக்கிற இந்த குகையில் வாழ்கிற இந்த ஜனங்கள்லாம் இறைவனுடைய நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இருக்கிறபடினால தான் இயற்கையை தெய்வமாக வணங்குறாங்க. நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல சஃபிஸ்டிகேட்டடாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஆனால் மனசு குருடாக இருக்குது. குருடாக இருக்கிறபடினால சரியான கடவுளை, மேலான கடவுளை, உன்னதமான கடவுள் என்கிற அந்த இயேசுவை அவங்க அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள். மூன்றாவது, சிலை வழிபாடு உள்ள சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள், ஆர்சி மக்கள். சிலை வச்சிருக்காங்களா? வச்சிருக்காங்க. சர்ச்சுக்கு முன்னாடி வரும்போதே என்ன இருக்கும், தேவதூதர்கள்லாம் ஒரு சிலை மாதிரி இருக்கும், உள்ள மேரி இருக்கும், மேரி கையில் அந்த சின்ன குழந்தை, யார், இயேசு குழந்தை இருக்கும், அதை போட்டு இப்படி வணங்குவாங்க. மகா அருவருப்பு என்று வேதம் சொல்லுகிறது. யாத்ராமம் 20ஆம் அதிகாரத்தில், என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்கா, வானத்திலும் பூமியிலும் தண்ணீரில் உண்டான யாதொரு சொரூபத்தையாலும் விக்கிரகத்தையாலும் உனக்கு உண்டாக்காமல் சேவிக்காமல் இருப்பாயாக அப்படின்னார். அதே நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, வெள்ளியினாலும் பொன்னினாலும் நான் வானத்திலிருந்து பேசினேன் என்பதை அறிந்திருக்கீங்களே, வெள்ளினால பொன்னினால எனக்கு ஒத்த ரூபத்தை கூட நீங்கள் என்ன செய்யுங்க, வழிபடாதீங்க, சேவிக்காதீங்க, உருவாக்காதீங்க, உருவ வழிபாடு இருக்கக்கூடாது என்று பேசியிருக்கிறார். அவரை மாதிரி கூட உருவத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. ஏன்னா 2 டைமென்ஷனில் பேசப்பட்டிருக்கு. உருவ வழிபாடு என்பது இந்த பூமியில் அவருக்காக செய்யப்படுவதற்காக எடுக்கக்கூடிய அந்த உருவத்தினுடைய பொருள் இந்த பூமியில் இருக்கு. இந்த பூமியில் இருக்கிறபடினால இந்த பூமி எங்கே இருக்குன்னா நம்ம காலு கீழே இருக்கு. காலு கீழே இருக்கா? இயேசு மாதிரி களிமண்ணில் செஞ்சு நம்ம வச்சா அது மகா அருவருப்பு. களிமண்ணில் போய் சரியா, அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன் களிமண்ணில் செய்கிற, சரி அப்போ நான் இரும்பில் செய்கிறேன். இரும்பில் செய்கிற, அது என் காலு கீழே இருந்ததையா ஒரு நாளில்? என் காலு கீழே இருந்த ஒரு பொருளை அவர் மாதிரி செய்ய முடியுமா? முடியாது. அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் வானத்திலிருந்து பேசுகிறேன், அதனால் என்னை போல கூட நீ உருவ வழிபாடு இருக்கக்கூடாது. ஏன்னா உன் உருவ வழிபாடுன்னு சொல்லி அந்த உருவத்துக்கு ஒரு பொருளை நீ தேர்ந்தெடுப்பா என்றால் உன் காலு கீழே தான் எல்லாம் இருக்குது, ஆகவே நீ எடுக்காத அப்படின்னு. ஐயோ இரும்பு, நான் தாமிரம், அதை விட காஸ்ட்லி, உன் காலு கீழே இருந்துச்சுடா லூசு பையல. அல்லது பித்தளை, அதுவும் உன் காலு கீழே தாண்டா இருந்துச்சு கிறுக்கா, அதை போய் எடுக்கிறாங்க. இல்லை இப்போ வெள்ளி எல்லாத்த விட கொஞ்சம் காஸ்ட்லி, அதை விட வெள்ளியும் கூட உன் காலில் தாண்டா இருந்துச்சு. தங்கமே உன் காலு கீழே தாண்டா இருக்கு, காலு கீழே ஒரு பொருளை வச்சு என்ன படைக்க முடியாது, படைக்காத அப்படின்னு. ஏன்னா உன் காலு கீழே இருக்கிறது தெய்வமாக என்ன வழிபட்ட அல்லது உருவத்தை நீ செய்த அப்படின்னா உன் காலு கீழே இருக்கக்கூடிய உலோகம் என்பது அது தீட்டுப்பட்டது. ஆகவே பரிசுத்தராயிருக்க என்ன உன் காலு கீழே இருக்கின்ற விலை உயர்ந்த ஒரு தங்கமாக இருக்கட்டும், அல்லது 3 அடி அகலம் 5 அடி உயரம் உள்ள ஒரு பெரிய பாறை போல இருக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத ஒரு வைர கல்லாக இருக்கட்டுமே, அந்த மாதிரி கல் உலகத்தில் இல்லை. இத்தினோடு பெரிய கல் தான். அந்த கல் ஏதோ $138 மில்லியன் அப்படிங்கிறாங்க. அது அந்த வைரம், அந்த வைரத்தில் லைட்டாக ஒரு பிங்க் கலர் இருக்கும், அதுதான் காஸ்ட்லியஸ்ட் டைமண்ட் இந்த வேர்ல்டு அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், 5 அடிக்கு 3 அடி பெரும் அவ்வளவு சைஸு உள்ள ஒரு வைரம் இருக்குது. அது உலகம் மாதிரி ஒரு 10 உலகத்தை கொடுத்தாலும் அதற்கு
சமம் இல்லை. அவ்வளோ காஸ்ட்லியான வைரத்தில் நான் கடவுளை சேர்ந்தேன். டே அதுவும் ஒரு நாள் காலில் கீழே கிடந்துச்சா, தூக்கி போடுறாத, எனக்கு நிகர் வராதுராது அப்படின்றார். ரெண்டாவது ஏன் செய்யக்கூடாதுன்னா, என்னை நீ பார்க்கலை, என்னை பார்க்காத பட்சத்தில் நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியாது. ஆகவே எப்படி இருக்கிறேன்னு உனக்கு தெரியாது இருக்கிறபடினால நீ என்னை வடிக்கிறேன்னு சொல்லி இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிருஷ்டியை நீ வடிச்சிருவ, அல்லது ஏதோ ஒரு அசிங்கமான ஒரு பொருளை நீ எனக்கென்று ஒரு உருவத்தை கொடுத்து என்னை வழிபடுறேன்னு நினச்சிக்கிட்டு ஒரு அசிங்கத்தை நீ வழிபடுவ. ஆகவே என்னை நீ பார்க்காதபடினால என்னை நீ வழிபட உனக்கென்று ஒரு உருவத்தை உண்டாக்காத என்று சொல்லி 2 டைமென்ஷன்ல அங்கே பேசப்பட்டிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சிலை வழிபாடு என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஆனால் ஆர்சி மக்கள் செய்கிறாங்க. அடுத்தது நல்ல பிதா குமாரன் பரிசுத்தாவி நல்ல அனுபவத்தை பெற்று இருக்கிற அனுபவத்தை பெறாமல் பெயர் அளவில் பிதா குமாரன் பரிசுத்தாவிய நல்ல தெரியும், ஆனால் அனுபவம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். அந்த பிதா நல்லா தெரியும், குமாரன் தெரியும், பரிசுத்தாவி தெரியும், ஆனால் குமாரனுடைய கழுவுதலையும் பிதாவினுடைய அன்பையும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் நான் அறியாமல், தெரியாமல், அனுபவிக்காமல் படிப்பு அளவில் ஏட்ட அளவில் நான் என்ன செய்த வாழ்ந்து கொண்டிருக்கேன். பெயர் அளவில் கிறிஸ்தவனாக இருந்தேன். அடுத்தது கடவுளுடைய நம்பிக்கை யூதர்களுக்கு இருக்குது. அதை காட்டிலும் உன்னதமான, உயர்வான, மேலான, ஒப்பற்ற நிலையில் ஒரு ஜனம் இருக்குது. யாரென்றால் இயேசுனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். அவர்கள் இந்த பூமியில் உன்னதமான, உயரமான, மேலான, ஒப்பற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய சபையில் இருக்கிற எல்லா ஜனங்கள். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில தான் இருக்கிறாங்க. நாம் யூதர்களுடைய அந்த நம்பிக்கையில் நம்ம அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போது தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் இருந்த பொழுது ஒரு மனுஷனை சந்தித்தார். அந்த மனிதனுடைய பெயர் என்னவென்றால் நிக்கதேமு. அவன் இரவில் தான் தேவனை வந்து சந்திப்பான், இயேசுவை வந்து சந்திப்பான். ஏன்னா அவன் ஒரு பரிசேயன், அவன் யூதன், போதிக்கிற போதகன். ஏன்னா பரிசேயெல்லாம் ஒன்றா இருந்து இவன் மாத்திரம் இயேசுவை போய் பார்த்து ரகசியமாக போய் பார்க்குறான் அப்படின்னா நிக்கதேமுக்கு ஆப்பிடிச்சிடுவானுங்க. நிக்கதேமு நீ அங்கே நில்லு, தேங்கி தேங்கி வராத, நிக்கதேமு நீ தேங்கி தேங்கி அங்கே நில்லு அப்படின்ட்டுருவானுங்க. நிக்கதேமு அப்படியே தேங்க வச்சுருவானுங்க. என்ன செய்வாங்க, தேங்க வச்சுருவானுங்க, தயங்க வச்சுருவானுங்க. ஆகவே என்ன செய்தார், இரவில் வந்து சந்திப்பார். யார், இயேசுவை நிக்கதேமு சந்திப்பார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் வர்றதை பார்த்து சரி இதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ மறுபடியும் பிறக்கணும்டா. நான் மறுபடியும் பிறக்கணுமா, எங்கள் அம்மா இறந்துட்டாங்கப்பா, நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும், அப்படியே இருந்தால் கூட என் தாயின் வயிற்றில் போய் நான் பிறக்க முடியுமா அப்படின்னு சொன்ன பொழுது, ஏய் என்ன மனுஷன்டா நீ யூதனாக இருக்கிற, பரிசேயனாக இருக்கிற, போதகனாக இருக்கிற, எல்லாத்தையும் நீ போதிக்கிறிய, மோசே ஆகமத்தை போதிக்கிறல, அது என்னை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினா, பாம்பினால் கடிபட்டு விஷத்தினால செத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைச்சி கொண்டாங்க. பாவம் என்கிற பாம்பு தீண்டி இருக்கு. இந்த பாம்பு தீண்டி இருக்கிற உன்னையும் உன் மூதாதையரையும் உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களையும் தீண்டி இருக்கு. என்னை நோக்கி பார்க்கணும். நீ எப்படி பார்க்கணும், உலகத்தில் உள்ளவங்க எப்படி நோக்கி பார்க்கணும் அப்படின்னா, உலகத்தில் உள்ள ஜனங்கள் நான் எவ்வளோ தெய்வத்திட்ட போனேன், எவ்வளோ புண்ணிய காரியங்களை செய்தேன், எவ்வளோ பரிகாரங்களை செய்தேன், ஏதோ பாத யாத்திரைலாம் போனேன், முடியெலாம் கொடுத்தேன், நாக்கெல்லாம் நான் வந்து என்ன செய்துட்டேன், ஓட்டை போட்டுக்கிட்டேன், வாயிலெல்லாம் ஓட்டை போட்டுக்கிட்டேன், இன்னும் எவ்வளவோ கொடுமையான கொடூரமான காரியங்களை பார்த்தேன், தீயெல்லாம் மிதித்து பார்த்துட்டேன். நான் மிதித்து பார்த்துட்டு வெளியில் வந்த பிறகு நான் பாவியாக மாத்திரமே இருக்கிறேன் என்பதை நான் உணர்கிறேன். அதுலேருந்து வெளிவர முடியவில்லை. இயேசுவே இப்படி இரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு புறஜாதி வரணும். நீ எப்படி வரணும், சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், 10 கட்டளைகள், கற்பனைகள், பலிகள், பண்டிகைகள், இன்னும் முறைமைகள் எல்லாம் என்னை பற்றி பேசுகிறது. எல்லாம் மைல் ஸ்டோனாக இருக்குது. ஆல் த ரிச்சுவல்ஸ் ஆஃப் யுவர் ஜூஸ் இஸ் அ மைல் ஸ்டோன் ஆஃப் மை கிராஸ் ஆஃப் கேல்வரி அப்படின்னார். கல்வாரி சிலுவையினுடைய என்னது ஒரு மைல்கல் போல இருக்குது. எல்லாம் நீ செய்து பார்த்துட்டேன், என்னாலாம் முடியாது, போ பழிமுறை முடியாது. சட்டத்திட்டங்கள் எல்லாம் கை கொண்டு பார்த்துட்டேன், நான் வந்து எப்படி இருக்கேன், பாவியாக தான் இருக்கிறேன். 10 கட்டளை எல்லாம் நான் செய்துட்டேன், ஒன்றும் முடியல, நான் பாவின்னு அது சொல்லுது. பண்டிகையெல்லாம் நான் செய்து பார்த்துட்டேன், உங்களை பற்றி தான் பேசுது, ரட்சிப்பை பற்றி தான் பேசுது, வருகை பற்றி தான் பேசுது, இன்னும்
இந்த பூமியில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் இந்த எல்லா காரியத்தை பற்றி பேசுகிறது. ஆகவே பண்டிகையில் நான் கை கொண்டு பார்த்துட்டேன், எல்லாம் உங்களை பற்றி தான் பேசுது. அதனால் என்னை விடுதலை செய்யவே முடியல. என்னை விடுதலை செய்ய முடியாததாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் எனக்கு எப்படி இருக்கின்றது என்றால் பயங்கரமாக இருக்கிறது. ஆகவே இந்த பூமியில் நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றா, விடுவிக்க கூடாதபடிக்கு இருக்கிற இயேசுவே உடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்க என்று சொல்லி என்ன செய்யணும், வா அப்படிங்கிறார். அப்போ தான் பேசினார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தில்லை, அவரை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 3:16 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, அந்த வசனத்தை வார்த்தை பை வார்த்தையாக நம்ம என்ன செய்தோம், தியானித்தோம். அந்த வார்த்தை பை வார்த்தையாக தியானிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அருமையாக இருக்கு. கடைசியில் நாம இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை எப்போ அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, இந்த பூமியில ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியில இருக்கும் பொழுது, அவர் கல்வாரி சிலுவையில் மரணம் அடைந்த பொழுதுதான் அவர் அன்பு கூர்ந்தாரா அப்படின்னா இல்லை. எப்போ அன்பு கூர்ந்தார்? உலக தோற்றத்துக்கு முன்பு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படும் பொழுது, உலக தோற்றம் முதற்கொண்டே தேவனாகிய கர்த்தர் என்ன செய்து விட்டார், இந்த பூமியில அவர் என்ன வைத்திருக்கிறார் என்றால், எனக்காக இந்த பூமியில எனக்காக எப்படிப்பட்ட நிலையில அவர் இருக்கிறார் என்றால் என்னை அப்பவே தேர்ந்துட்டார். இந்த பூமியெல்லாம் உருவாவதற்கு முன்பாக, இந்த பூமியில இந்த யூதர்கள்லாம் மன்னிக்கும் தேவதூதர்கள்லாம் படைக்கிறதுக்கு முன்பாக, இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாத பொழுது, இந்த எம்டி அப்படிங்கிறாங்க, நத்திங் அப்படிங்கிறாங்க, ஆதியிலே அப்படிங்கிறாங்க. ஆதியிலே அப்படின்னா அந்த ஆதி என்று சொல்லப்படுகிற வார்த்தை பராஷித் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் பிகினிங் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆதி, அந்த பிகினிங், அந்த பராஷித் என்று சொல்லப்படுகிற வார்த்தை அப்படியே இன்னும் ஆழமா போயிட்டே இருக்கு. நான் ஆதியும் அந்தமும். அப்ப ஆதி என்றால் என்ன? ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னா ஆதினா என்ன அப்படின்னா, ஆதியில ஒன்றுமே இல்லை, தேவனை தவிர ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்பவே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆயிட்டார். அப்பவே நம்முடைய சபையில, திருத்து ஆசரிப்பு கூடார நம்முடைய சபையில, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆவிக்குரிய சபைகளில் இருக்கக்கூடிய தேவனுடைய அந்த பிள்ளைகளா, இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளை அப்பவே பார்த்துட்டார். அப்பவே பார்த்துட்டார். நம்முடைய உருவம், நம்முடைய பேரு, நாம் என்ன படிப்போம், நாம் என்ன தொழில் வகிப்போம், நாம் என்ன பேசுவோம், நாம் உருவம் நம்முடைய எல்லாமே அவருக்கு தெரியுங்க. அவருக்கு மறைவான காந்தி இல்லை அப்படிங்கிறது வேதம் பேசுகிறது. அவருக்கு மறைவான காந்தி ஒன்றுமில்லை அப்படின்னு பேசப்பட்டு. ஆமென், அல்லேலூயா. அப்பவே அன்பு கூர்ந்துட்டாராம். ஆகையினாலதான் நாம இப்போ உட்கார்ந்துக்கிட்டு தேவனை ஆராதிக்கிறோம், அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நான் மாத்திரமில்ல, உலகம் எங்கும் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சபைகளை இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட கொண்டு முதல் நூற்றாண்டு திருச்சபையிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்று இப்பொழுதுதான் இந்த நிமிஷத்திலாம் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் என்று சொல்லப்படுகிற வரைக்கும் இருக்க எல்லாரையும் அப்பவே தெரிந்து கொண்டாராம். இந்த தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை ரோமர் 8:28 வாசிக்க வேண்டாம், அது ரொம்ப ஆழமா இருக்கு. அதை பார்க்கணும் அப்படின்னா அவ்வளவு பயங்கரங்கள், அவ்வளவு உன்னதங்கள், அவ்வளவு மேலான காரியங்கள்லாம் இருக்கு. யாரை தெரிந்து கொண்டாரோ வாசிக்கிறேன் பாருங்க. ரோமர் 8:28 நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அடைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கொள்வது சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பெயரான இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறது முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தாரோ ரொம்ப அவசியம். இந்த 3 வசனங்கள் அற்புதமாக பேசப்பட்டிருக்கு. பிகினிங்கும் இட்டர்னிட்டியும் இங்கே இருக்கு பாருங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக ஆக்கி இருக்கிறார் அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ தேர்ந்தெடுத்த அவர் எப்போ தேர்ந்தெடுத்தார்? உலக தோற்றத்துக்கு முன்பாக தேர்ந்தெடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட நிலையில என்ன செய்தார்? தேர்ந்தெடுத்தார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்வாங்கன்னு நல்லா தெரியும், இருந்தாலும் ஆதாம் ஏவாளை படைச்சார். ஆதாம் ஏவாளை படைச்சிட்டு அவங்க பாவம் செய்த உடனே அவங்களுக்கு கை கொடுக்கும்படி, தன்னையே பலியாக கொடுக்கும்படி முன்மொழிந்து வழிமொழிந்தார். அதான் 3:15 இல்லையா? உனக்கும் ஸ்ரீக்கும் அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்ற விஷயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? வாக்குத்தத்தம் அடங்கிருச்சு. ஆமென். இதுதான் பரிபூர்ண அன்பு. என்னது? பரிபூர்ண அன்பு.
அந்த பரிபூர்ண அன்பு தேவன்கிட்ட செயல்பட வேண்டும் என்றால், செயல்பட்டது என்றால், இந்த வார்த்தை பேசினது நிமித்தமாக. யோசிச்சு பாருங்க, தேவதூதர்கள் பாவம் செய்தாங்க, தேவதூதர்களுக்கு தேவன் கரம் கொடுக்கவில்லை. ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாங்க, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது நமக்கு அல்லது ஆதாம் ஏவாளுக்கு கரம் கொடுத்தார். 2 காரியம் சொல்றாங்க. என்னன்னா, ஆதாம் ஏவாள் தேவனுடைய சாயல்ல இருந்தாங்க, தேவதூதர்கள் தேவனுடைய சாயல் இல்லை. இரண்டாவது, ஆதாம் ஏவாள் தேவனுடைய சிறிய பகுதியாகிய ஆவியை அவர்கள் பெற்றாங்க. இந்த தேவதூதர்கள் தேவனுடைய ஆவியை பெறல. ஜஸ்ட் ஒரு கிரியேஷன் தான், ஜஸ்ட் ஒரு கிரியேஷன் தான். ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த அவர் இந்த தேவதூதர்கள், விழுந்து போகாது இருக்கிற தேவதூதர்களை ஆதாம் ஏவாளுக்கு கீழே கொண்டாந்து வச்சுட்டாங்க. இதை நான் விளக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகிடும், நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு, அதனால் கடந்து போறேன். திருத்துவ தேவன், தூதர்கள், அடுத்தது மனிதர்கள், அதுக்கப்புறம் உயிரினங்கள் என்று சொல்லி வரும். இது என்னது, உலகத்தினுடைய வேதத்தை அறியாதவர்கள் அல்லது உலகத்தினுடைய வேதத்தை அறிந்தும் அறியாதவர்கள் அல்லது புரிந்தும் புரியாதவர்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. ஆனால் இந்த உலகத்தினுடைய சில கிறிஸ்தவ அமைப்புகள் என்ன சொல்லலாம், தேவன், அதுக்கப்புறம் தேவதூதன், மூன்றாவது யார் வைக்கிறா, மனுஷனை வைக்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல. ஆர்டர் எப்படின்னா, புரோட்டோகால் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் தேவன், ரெண்டாவது மனுஷன், மூன்றாவது தான் தேவதூதன். ஆகையினால தான் இந்த தேவதூதர்கள் இந்த ரட்சிக்கப்படுவதற்காக இருக்கக்கூடிய வேலைக்காரனுங்க. கரங்களை தலையில் சொல்லுங்க. நம்முடைய சபையில் நாம் அநேக பேர் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட எத்தனை பேர் கை தூக்குங்க அப்படின்னா கை தூக்குறீங்க இல்லையா? கை தூக்குங்க. ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? நல்லா கை தூக்குங்க. ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? அப்போ உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறா? வேலைக்காரனுங்க இருக்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்க வேலைக்காரன் மனுஷர்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேலையாட்களை காட்டிலும் ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுக்கு வேலைக்காரன் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வேலைக்காரன் நீங்க சொல்றத அதை கேட்டு அப்படியே செய்யக்கூடிய அந்த வேலைக்காரன் மறந்துடாதீங்க. இதுதான் புரோட்டோகால். தேவன் ரெண்டாவது மனுஷன், மூணாவது மனுஷன் யாருன்னா உங்களுக்கு வேலைக்காரன் அவனுங்க. தேவன் தேவதூதர் படைத்த நிமித்தமாக தான் தேவதூதர்கள்கிட்ட தேவன் பணிவிடைகளை அவர் பெற்றுக்கொள்கிறார். கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. தேவன் மனுஷனுக்காக காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வேலையை வாங்கிக் கொள்வதற்காக தேவன் அதுக்கு தான் படைச்சார். அதான் அல்டிமேட் பர்பஸ். ஆமே. இந்த வாட்ச் இருக்கு, இதோட அல்டிமேட் பர்பஸ் என்னது? டு ஷோ டைம் இல்லையா? மணியை இது என்ன நேரம், காலையா மதியமா இரவா அப்படின்னு காண்பிப்பதற்கு, ஏஎம் பிஎம் அப்படின்னு காண்பிப்பதற்கு. இது நோக்கம் இல்லாமல் இதை படைத்த படைப்பாளி ஒரு நோக்கம் இல்லாமல் இதை படைக்கவில்லை. உலகத்தில் இருக்கிற ஒரு சிறிய தூசி முதற்கொண்டு, தேவனால் படைக்கப்பட்ட ஒரு சிறிய தூசி முதற்கொண்டு நோக்கம் இல்லாமல் இந்த பூமியில் இல்லை இல்லை இல்லை. ஆமென், அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வேலைக்காரனுக்கு அவனுக்கு இருக்கு, ஆவிக்குரிய நிலையில ஆவிக்குரிய மனுஷனுக்கு. ஆமென். அந்த வேலைக்காரன் என்ன செய்யறான்? நீங்க கட்டளை இடுங்க, டே எனக்கு இது வேணும்டா, வாடா போடானே பேசுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. உங்களுக்கு தேவதூதன் என்ன பேரு அப்படின்னு தெரியாது, கேளுங்க, தேவன்கிட்ட கேளுங்க. இல்லாட்டி வேலைக்காரன்ட்டே கேளுங்க, டே உன் பேர் என்னடா கேட்கணும். இல்லை தம்பி, உன்னை வேலைக்கு வச்சுக்கிறேன், உனக்கு பேர் என்ன, உன் பேர் என்ன, எந்த ஊர் நீ? நான் தஞ்சாவூருங்க. சரி, உன் பேர் என்ன? என் பேர் பிரபாகர். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். உன் ஊர் எது? தஞ்சாவூர். உன் பேர் என்னது? பிரபாகர். உன் பேர் என்னப்பா? என் பேர் சேகர். உன் பேர் என்னது? முனியாண்டி. வெரி குட். எங்கேருந்து வர்ற? முனியாண்டி. எங்கே இருந்து? நான் மதுரைங்க. ரைட், வெரி குட். இடம் இருக்கிறது, அவனுக்கு பெயர் இருக்கிறது, தேவதூதருக்கு ஒரு இடம் இருக்கிறது. அவன் படைக்கப்பட்ட இடம் எதுனா, தேவன் அவனை வார்த்தையினால படைச்சிட்டாரு. படைச்சிட்டு பரலோகத்தில் இருந்தானுங்க. யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ள தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு தேவதூதனையும் என்ன செய்யறார்? நீ போ, அவனுக்கு வேலை செய்யறது, வேலைக்காரனா போயிடு அப்படின்ட்டு. ஆமே. கரங்களை தலையில சொல்லுங்க. என் வேலைக்காரன் நான் எப்போ ரட்சிக்கப்பட்டனோ
1992 அக்டோபர் 5 அதுதான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பர்த்டே. உலகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பிறந்த நாள் இருக்கு இல்லையா, அதை காட்டிலும் ஸ்பிரிச்சுவல் பர்த்டே தான் நான் கொண்டாடணும். வர இருக்கிற நாட்களில் இனிமேல் ஸ்பிரிச்சுவல் பர்த்டே தான் என்னுடைய பர்த்டேவை கொண்டாட போகிறேன். அதுதான் உண்மையான பர்த்டேவும் கூட. சரீர பிரகாரமான பிறந்த அந்த பிறப்பின் நாள் என்னுடைய பிறப்பின் நாள் அல்ல. என்னுடைய பிறப்பின் நாள் எதுவென்றால் அக்டோபர் 5ஆம் தேதி தான் என்னுடைய பிறப்பின் நாள். அதுதான் ஆண்டவருக்குள் நான் முழுமையாக பிறந்த நாள். அதைத்தான் நான் குறித்து வச்சுருக்கேன். மை ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படின்னு குறித்து வச்சுருக்கேன். ஸ்பிரிச்சுவல் பர்த்டே 1992 அக்டோபர் 5 அதுதான் என்னோடது. ஆமென், அல்லேலூயா. அப்போது நான் பிறந்த உடனே ஆவிக்குரிய ரீதியில் நான் பிறந்த உடனே நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி தேவன்கிட்ட அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது. டேய் போடா வேலைக்காரா அப்படின்னோடனே தேவதூதர்கள் ஒரு பாரம்பரியம் சொல்லுது. நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். எந்த மனுஷன் ஆவிக்குரிய நீதியில் ஆவிக்குரிய மண்டலத்தில் ரட்சிக்கப்பட்டு இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவன் பிறக்கின்றானோ, ஒருவேளை இன்றைக்கு இப்பொழுது பிறக்கின்றான், இந்த சனப்பொழுதில் பிறக்கின்றானோ, இந்த சனப்பொழுதில் தேவதூதனை தேவன் அனுப்புகிறாராம் வேலைக்காரனா. இன்னும் சொல்றாங்க, எந்த தேவதூதர்கள் கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி தேவதூதர்கள் எனக்கென்று ஒரு பிள்ளை பிறக்கவில்லையே, எனக்கென்று இந்த பூமியில பிள்ளை பிறக்கலையே என்று சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமே, இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு 55 வயசுல ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். எஸ், எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, நான் போறேன் தேவனே அப்படின்னு சொன்ன. எஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறார். 15 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் பிறப்பு தான். 60 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் பிறப்பு தான். 60 வயசுல ஏற்றுக்கொண்டவன் தேவதூதன் கீழே வந்து வேலைக்காரனா இருக்கும் பொழுது ஒருவேளை அடுத்த மாசமே அவர் இறந்து போறார் என்றால் அந்த வேலைக்காரனுக்கு ஒரு வருஷம்தான் வேலைக்காரனா இருப்பான். 15 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் அவன் 100 வயசு வரைக்கும் இருக்கிறானா, 85 வருடம் அவனுக்கு வேலைக்காரனா இருக்கிறான் அந்த தேவதூதன். ஆமே, அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, இங்கே பேசப்பட்டிருக்கு. அப்போ இந்த தேவன் தன்னுடைய தூதர்களுக்கு என்ன செய்தார், கரத்தை நீட்டல, அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கரத்தை நீட்டினார். சொல்ல போனா அவருடைய சாயல்ல ரூபத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தன்னுடைய கரத்தை நீட்டினார். அதனாலதான் ஆதாம் ஏவாள் தேவதூதர்களை புறம்பே தள்ளி சபித்தது போல தன் ரூபத்திலையும் தன் சிறிய பகுதியாக ஆவியை பெற்றவர்களை தள்ள முடியல, தள்ளல. ஏன்னா பேசிட்டாரு, அன்பு கூர்ந்தார் என்றால் அந்த அன்பு கூறுகிற காரியமானது அந்த நடைமுறையில் வந்து மனுஷர்கள் அனுபவிக்கும். ஏன் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சிட்டாங்க. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சிட்டாங்க. பாவம் செஞ்சிட்ட உடனே தேவதூதர்களை தள்ளின மாதிரி இந்த ஆதாம் ஏவாளையும் தள்ளியிருப்பார் என்றால் ஆதியில உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான பொய்த்து போயிடும் இல்லையா. பரலோகம் இந்த பூமியானது படைப்பதற்கு முன்பாக, இந்த மனித குலம்லாம் படைப்பதற்கு முன்பாக அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தையும் பொய்த்து போயிடும். அப்போ பொய்த்து போகக்கூடாது, அவர் பேசின வார்த்தையும் பொய்த்து போகக்கூடாது. அவர் மனதில் இருந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருந்த அந்த காரியமும் பொய்த்து போகக்கூடாது என்றால் வார்த்தையை கண்டிப்பா பேசணும். என்ன பேசப்பட வேண்டும் என்றால், தன்னையே முன்மொழிந்து வழிமொழிந்தார். நானே நீ செய்த பாவத்துக்காக நானே மரிக்கிறேன், நீ மரிக்க வேண்டிய இடத்துல நான் மரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த மரணமானது, ஆவிக்குரிய மரணமானது அங்கே நடைபெற்றாலும் அந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து ஒரு உயிர்த்தலை கொண்டு வரும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்க வேண்டிய நிலைமை வந்தது. கல்வாரி சிலுவையில் மரிக்க வேண்டிய நிலைமை வந்தது. அப்போ அந்த அன்பானது ஆதாம் ஏவாளுக்குள்ள, காயின் ஆபேலுக்குள்ள, அப்புறம் முதல் அழிவுக்குள்ள, அந்த குடும்பத்துக்குள்ளே, அந்த ஜெனரேஷனுக்குள்ளே, நோவா அவனுடைய குடும்பத்துக்குள்ளே, சேம் காம் யாப்பேத்துக்குள்ளே அது பயணித்தது பரிபூர்ண அன்பு. சேம் காம் யாப்பேத்து ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் பயணித்ததை பார்த்தோம். சேமுடைய வம்சத்தில் தான் ஆபிரகாம் வந்தான். ஆபிரகாம் அவனுடைய குடும்பத்தில் பயணித்தது. ஈசாக்கு அவனுடைய குடும்பத்தில் அந்த பரிபூர்ண அன்பு பயணித்தது. யாக்கோபு அவனுடைய குடும்பத்துக்குள்ளே அது பயணித்தது. யோசேப்பு அவனுடைய குடும்பத்துக்குள்ளே பயணித்தது. கடந்த வாரத்தில் இந்த யாக்கோபு, யோசேப்பு எல்லாம் ஈஜிப்டில் என்ன செய்கிறாங்க, எகிப்தில் ஒன்றாயிடுறாங்க.
செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க. அதிகாரத்தின் உச்சியிலையும் செல்வ செழிப்புமாக இருக்கிறாங்க அந்த ஒரு ரிச்சிப்பில். சரி, இப்போது கடந்த வாரத்தில் நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா, தேவனாகி கர்த்தர் ஒரு மனிதனை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். 1ஆம் அதிகாரத்தில் இந்த யாக்கோபு யோசேப்பு முதல் இருக்கக்கூடிய எல்லா அந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் பிள்ளைகள்லாம் செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 2லேயே இரட்சகன் உருவாகிறான். யார்? மோசே உருவாகிறான். 2ஆம் அதிகாரம் 1லிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா, மோசே அவன் பிறக்கிறது, அவனை பாதுகாக்கிறது, எகிப்து அரண்மனைக்குள்ளே போகிறது, பார்வோனுடைய குமாரத்தை அவனை எடுத்து வளர்க்குறது, அவன் பெரியவனாக வர்றது, அதுக்கப்புறம் பெரியவனாக வர்றது மாத்திரமல்ல, அவன் வில்வித்தையெல்லாம் கற்றுக்கொள்வது, அங்கே எபிரேயன் ஒரு எகிப்தியன் சண்டை போடும்போது எகிப்தினை கொண்டுட்டு எபிரேயனை தப்பு வைக்கிறது, 2 எபிரேயன் சண்டை போடும்போது அவன் நியாயம் விசாரிக்கும்போது, டேய் நீ என்ன எனக்கு நியாயாதிபதியா, எனக்கு வக்காலத்து வாங்குறியா, எனக்கு என்ன நீதிபதியா, நீ வந்து என்ன என்கிட்ட வந்து இது பண்ணுற, எகிப்தினை கொன்று போட்டு எபிரேயனை தப்பு வச்சது போல் எங்களுக்குள்ளே ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறியா அப்படின்னு ஓடி போயிட்டான். என்ன செய்துட்டான்? ஓடி போயிட்டான். ஓடி போன பிறகு அவன் எங்கே போகிறான்னா மீதியான் தேசத்துக்கு போகிறான். மீதியான் தேசத்தில் போய் என்ன செய்கிறான்னா, அங்கே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான். எத்ரோவினுடைய ஆடுகளை அது மேய்க்கிறான். ஆடுகளை மேய்ச்சி என்ன செய்கிறான், அங்கே இருக்கிறான். அப்போது 1ஆம் அதிகாரம் பெருகிறாங்க. 1ஆம் அதிகாரம் முடியும் பொழுது பலத்து போகிறாங்க, ரொம்ப பெருகி இருக்கிறாங்க. யோசேப்பு அறியாத ராஜாவும் அங்கே வந்துடுறாரு. 2ஆம் அதிகாரத்தில் மோசேயினுடைய பிறப்பு, அவனுடைய வளர்ப்பு, அவனுடைய தவறு, கொலை செய்தல், அதுக்கப்புறம் என்ன செய்கிறான், மீதியான் தேசத்துக்கு ஓடுனது. இப்போ மீதியான் தேசத்தில் எத்ரோவுடைய ஆடுகளை என்ன செய்கிறான், மேய்த்து கொண்டு இருக்கிறான். அதைத்தான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாசிங்க யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வாசிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேத் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று தரிசனமானார் ஆகி அவன் உற்று பார்த்தான். அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். போதும். இதுதான் கடந்த வாரத்தில் என்ன செய்தோம், இதை பார்த்தோம். இந்த முச்செடி எரிகிற ஒரு அற்புத காட்சி அவனை சொல்கிறான் இல்லையா. அற்புதம் அப்படின்னா அதை போன வாரம் சொன்னது ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுத்துட்றேன், அதுக்குள்ளே கடந்து போகலாம். என்னென்னா, நெருப்பு என்பது அந்த காலத்தில் ரொம்ப விலையேறப்பெற்றதுன்னா ரொம்ப அபூர்வமாக இருந்தது. அதுவும் மலை வாசஸ்தலத்தில் நெருப்பு எரிகிறது என்பது, இவன் எகிப்தில் நல்ல ஒரு பாண்டித்யம் பெற்ற ஒரு போர் வீரனாக இருந்ததுனால அவனுக்கு நல்லா தெரியும். போர் வீரனாக இருந்ததுனால எதிரிகள் குளிர் காயறதுக்காக வந்து என்ன செய்யிருப்பாங்க, நெருப்பு மூட்டியிருப்பாங்க. ஆகவே நெருப்பினுடைய தன்மை வச்சு இவங்க எவ்வளோ நேரம் இங்கே இருந்தாங்க என்பதை கண்டுபிடிச்சிருவாங்க. அது நான் உள்ளே போக விரும்பலை. அது ரொம்ப ஒரு 4 டைப்பில் இருக்குது. எப்படி நெருப்பு வந்து எரிகிற தன்மையை வச்சு இந்த எதிரியானவன் எவ்வளவு தூரம் போயிருக்கக்கூடும், எவ்வளவு தூரம் இந்த நெருப்பை விட்டு போயிருக்காங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அது நான் உங்களுக்கு இது வேத பாடம் இல்லை, ஆகையினால நான் கடந்து போகிறேன். சரி, அடுத்தது இந்த நெருப்பு என்று சொல்லப்படும் பொழுது அந்த நாட்களில் ஒரு அபூர்வம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அபூர்வம் என்று சொன்னால் அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கிறது கிடையாது, ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறது இல்லை. இந்த அபூர்வமான அந்த காரியம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வீடு இருக்குது அப்படின்னா நமக்கு இப்போ தான் கேஸ் இருக்குது, லைட்டர் இருக்குது, அல்லது எலக்ட்ரிக் இருக்குது, அதில் இது பண்ணிக்குவோம், அல்லது தீப்பெட்டி இருக்குது. அதுக்கு முன்பாக அதுக்கு அந்த நாளில் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணெண்ணெய் இருந்துச்சு, இதெல்லாம் வீட்டிலே இருக்கும், அதை வச்சு இது பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி, அதாவது இந்த மண்ணெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இன்னும் மற்ற காரியங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி தாவர எண்ணெயிலிருந்து என்ன செய்தாங்க, விளக்கு ஏற்றுறாங்க. அதாவது விளக்கெண்ணெய், இன்னும் அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒலிவ எண்ணெய், இன்னும் சில எண்ணெய்கள் வைத்து அதை வந்து என்ன செய்ய எரிய விட்டாங்க. அதுக்கு முன்பாக என்ன செய்தாங்க அப்படின்னாக்கா, இந்த நெருப்பு எரிகிறது என்ற ஒரு காரியம் அப்படின்னா
ஒரு குச்சியை ரெண்டு என்ன செய்வாங்க, உரசி அதை என்ன செய்வாங்க, அந்த நெருப்பு உண்டாக்குவாங்க. இதுதான் நெருப்பு உண்டாக்கக்கூடிய தன்மைகள். அதனால் ஒரு வீட்டில், எங்கள் வீட்டில் இன்றைக்கி நெருப்பு இல்லை, நம்ம வீட்டில் இருக்குது நெருப்பு இல்லை அப்படின்னா பக்கத்தில் தான் கூடாரங்கள் இருக்கும். அந்த கூடாரம் இருக்கிற அந்த இடத்துல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த கூடாரத்துக்குள்ளே போய், அக்கா உங்கள் வீட்டில் நெருப்பு இருக்கா, கொஞ்சம் கொடுங்க. இருக்குது, இந்த பொருத்திட்டு போ. ரொம்ப சிலிண்டர் காலி ஆச்சுன்னா சிலிண்டர் கொடுங்க, எனக்கு நான் இது பண்ணியிருக்கேன், இன்னொரு 3 நாளில் வந்துடும். அதுக்குன்னு இங்கே வாங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ அதுபோல் அதுக்குன்னு அந்த வந்து இந்த எங்கள் வீட்டில் எல்லாம் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை என்ன செய்யுங்க, கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு உங்கள் விளக்கில் நான் ஏற்றி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு குச்சியில் எரிய வச்சு அப்படியே அதை ஏற்றி கொடுப்பாங்க, அப்படியே போவாங்க. இப்படி தான் நெருப்பானது பகிரப்பட்டு வந்தது ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும். அது அப்படி, இது நெருப்போட காரியம் இல்லையா? அப்போ நெருப்பு என்ன செய்யும்? நெருப்பு என்ன செய்யும்? ஒரு பொருளை பற்றி பிடிக்கும். எந்த பொருளை பற்றி பிடிக்கிறதோ அந்த பொருளை பஸ்பமாக்கும். எந்த பொருள் பற்றி பிடித்து பஸ்பமாக்குறதோ அது அந்த பொருள் இல்லாத அளவிற்கு என்ன செய்யும், கருக்கிவிடும். எந்த பொருள் பற்றி பிடிக்கிறதோ அந்த பொருள் தீரு மட்டும் அந்த இடத்துல நின்று எரியும். எந்த பொருளை பற்றி பிடிக்கிறதோ அந்த பொருளுடைய தன்மையை முற்றிலுமாக மாற்றிவிடும். எந்த பொருளை பற்றி பிடிக்கிறதோ அந்த பொருளுக்குள்ளும் அந்த பொருள் உள்ளிருந்தும் அந்த பொருள் வெளியிலிருந்தும் வெப்பத்தை என்ன செய்யும்னா அந்த நெருப்பானது கக்கும். இவன் யாரு? ஆடு மேய்க்கிறவன். இதுக்கு முன்னாடி யாரு? ஒரு ஜெனரல் இவன். ஆகவே ஜெனரல் நெருப்புனா என்னன்னு தெரியும். ஏன்னா அந்த காலத்தில் போர் செய்தாங்க அப்படின்னா போர் செய்த இந்த ஜெனரல் அந்த எந்த நாட்டை அவன் பிடிக்கிறானோ அந்த நாட்டை நெருப்பால் சுட்டரிக்கிற வழக்கம் உண்டு. அந்த நாட்டில் எல்லா ராஜாக்களுக்கும் இது பொதுவாக இருந்தது. ஏன்னா மறுபடியும் இவங்க எங்கள் நாடுன்னு இவன் வந்துடக்கூடாது. ஒரு ராஜா இன்னொரு நாட்டை போய் பிடிக்கிறான் அப்படின்னா அந்த நாட்டை பிடிக்கிற அந்த நாட்டில் இருக்கிற எல்லா குடிகளையும் அந்த வீடுகளையும் அரண்மனையும் கொளுத்தி விடுவான். அப்போ தான் மறுபடியும் இந்த ஜனங்கள் மறுபடியும் அங்கே வீடு இருக்குல்ல, அங்கே இடம் இருக்குல்ல, அங்கே போய் நான் வாழ்க்கையை நடத்துகிறேன்னு இவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொளுத்தி போட்டு எரிச்சிட்டு வந்துடுவாங்க. அப்போ இங்கே வந்தவங்க அடிமையாக வந்துட்டாங்கன்னா அங்கே என்னத்தை போக முடியும், எல்லாம் தான் எரிஞ்சு போச்சு, என்னத்தை போய் என்னத்தை கட்டி என்னத்தை பண்ண போகிறேன், இங்கேயே கிடப்போன்னு கிடப்பானுங்க. எங்கே அடிமையாய் வந்த தேசத்தில் அடிமையாகவே இருக்க அவங்க மனதை என்ன செய்வாங்க, ப்ரிப்பேர் ஆகிடும் எரிப்பதன் மூலமாக. இவன் யார்? ஜென்ரல் இல்லையா? ஆகையினால நான் எரிச்ச எல்லா பட்டணங்களும் எல்லா கோட்டைகளும் எல்லா வீடும் எரிஞ்சு பஸ்மமாகி இது வரைக்கும் யாரும் உள்ளே போகாத அளவுக்கு அது நிகிரகம் பண்ண விட்டது. ஆகவே அது எல்லாம் அவனுக்கு தெரியும். இது என்னது? அந்த காலத்தில் இருக்க அரண்மனைலாம் எப்படி இருக்கும்? பெரிய பெரிய மரங்கள் உத்தரங்கள்லாம் பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா? இப்போ தான் ஆர்சி காங்கிரீட்டு கம்பி போட்டு ஜல்லி போட்டு மேலே வச்சு இருக்காங்க. அந்த காலத்தில் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் காரைக்குடி அந்த இடத்துல நாம் அந்த செட்டியார் வீடுகளை போய் பார்த்தோம் அப்படின்னா பெரிய தூண் இருக்கும். அந்த தூணை வந்து தாங்குற இன்னொரு பெரிய ஒரு பீம் இருக்கும். எல்லாம் எதில் இருக்கும்? என்ன உட்? அது தீக்கு உட்லேயே இருக்கும். பர்மா தீக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த பர்மா தீக்கு உட்டுக்கு மேலே என்ன செய்யுங்க, ரீப்பர் மாதிரி நல்ல திக்காக கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடிக்கு அந்த ரீப்பர் என்ன செய்யிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அந்த ரீப்பருக்கு மேலே தான் என்ன செய்வாங்க, அந்த ரூஃபே காலம் அமைச்சிருப்பாங்க. அப்படின்னா வீட்டை எரிக்கும் பொழுது இந்த எவ்வளவு திக்கான தூண் எப்படி இருக்குது, பற்றி பிடிக்கும், அப்படியே எரிஞ்சு அப்படியே பஸ்வமாகி ஒன்றும்லாம் அப்படி செதஞ்சு விழுந்துடும். ஆனால் இங்கே என்ன எரியுது? என்ன எரியுது? 3 பேர் 4 பேர் கட்டி அணைக்கிற அவ்வளோ பெரிய அது மரத்தூண் இல்லை, ஒரே ஒரு முச்செடி எரியுது. கடந்த வாரத்தை பார்த்தோம் இல்லையா? என்னது? முச்செடி எரியுது. அது பற்றி பிடிக்கிறது. பற்றி பிடித்து அது பஸ்பமாக்கவில்லை. இலையினுடைய அந்த பசுமை மாறவில்லை, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதான் அற்புதங்கிறான். யார் சொல்கிறா? மோசே சொல்கிறான். அந்த அற்புத காட்சியை இதுக்கு முன்னாடி அவன் செடி மரம் எரிஞ்சதை அவன் பார்த்ததே இல்லையா? பார்த்துருக்குறான். காடுகள் தீப்பிடிச்சு எரியும் கோடை காலங்களில், அவன் நல்லா பார்த்துருக்குறான். யார் பார்த்துருக்குறா? மோசே பார்த்துருக்குறான். அது தீப்பிடிச்சதுக்கும் இது தீப்பிடிச்ச எரியறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது இல்லையா? அது தீப்பிடிச்சு எரியும் போது மட 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 பட்டு பிட்டு பட்டு பிட்டுன்னு வெடிக்கும். ஏன்? அதுக்குள்ளே இருந்து நீர்லாம் அந்த கிளைகள் மூலமாக சிறு கிளைகள் மூலமாக வெளிப்படும்போது நீர் அதுலேருந்து வரும்போது அந்த நீர் என்ன செய்யும், அப்படியே ஆவியாகி வரும்பொழுது அதுலேருந்து வெடிக்கும். பட்டு பட்டுன்னு வெடிக்கும், படப்பட படப்படன்னு வெடிக்கும். ஆனால் இது பார்த்து அப்படியே கொழுந்து விட்டு அப்படியே கேண்டில் எப்படி அமைதியாக எரியுதோ அதுபோல் எரியுது. ஆனால் இலைகள்லாம் சுருளலை, இலைகள்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே பசுமையாக இருக்குது. ஏன்னா அற்புதமாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தா அப்படியே பற்று பிடிச்சு அப்படியே சுருண்டு அப்படியே வளைஞ்சு அப்படியே இதுவாகும்.
இது அப்படியே அழகாக அப்படியே நின்றுக்கிட்டே இருக்க, பச்சை அப்படியே இருக்கு, என்னடாது அப்படின்னு போகிறான். இந்த வாரத்தில் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அந்த முச்செடியிலிருந்து அக்கினி ஜுவாலித்தது. வாசிங்க, 3-4 வாசிங்க. மோசே பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து, என்ன கவனிங்க, முச்செடியின் நடுவில் இருந்து கர்த்தர் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டா, இதோ அடியேன் என்றான். போதும். என்ன கவனிங்க, ஒரு செடியானது பற்றி பிடித்து எரிகிறது. நெருப்பு அந்த செடியினுடைய தன்மையை ஒன்றும் செய்யல. எப்படி பசுமையாக இருக்கிறதோ அதுபோல பசுமையா இருக்கு. எப்படி அது பற்றி பிடிக்கும் பொழுது அந்த பற்றி பிடிக்கிறதுனால அந்த நெருப்பினால எந்த பாதிப்பும் இல்லையோ அதுபோல இருக்கிறது. அப்போ அந்த பாதிப்புல இருக்கும் பொழுது ஒரு சத்தம் வருது. என்ன வருது? சத்தம் வருது. என்ன சத்தம்? மோசே மோசே. நல்லா கவனிங்க, வரலாற்று அறிஞர்கள்லாம் சொல்றாங்க, வேத வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க, முச்செடியிலிருந்து எரிகிற அக்கினி சுவாலையிலிருந்து அந்த முச்செடியிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம் அப்படின்னா, ஒருவேளை முச்செடிக்கு பேசுறதுக்கான ஒரு தன்மை இருக்குன்னு வச்சுக்கோ. ஐயோ நான் எரியிறேன், நான் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லணும், வரணும். அது வரல. ஆனா மாறாக யாரு வர்றானோ அந்த வர்ற மனுஷனுடைய நபருடைய பெயரை உச்சரிக்கிறது ரொம்ப அவசியம். பெயரை உச்சரிக்கிறது. மீதியான் தேசத்தில் போயிட்டான். ஆரோ அந்த எத்ரோவுடைய ஆடை அவன் மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஓரேபு என்கிற தேவ பர்வதத்துக்கு நேராக கிட்ட ஆடுகள்லாம் மேய்ந்து கொண்டு இருக்கும் போது இது பற்றி பிரிச்சு இந்த முச்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது. அப்போ மீதியான் தேசத்துல இவனை அறிந்தவர்கள் சில பேர் மாத்திரம்தான். அந்த சில பேர் மாத்திரம் இருக்கும் பொழுது இந்த முச்செடியிலிருந்து ஒரு சத்தம் வருது. அப்போ முச்செடியிலிருந்து சத்தம் வரும் பொழுது இந்த முச்செடிக்கு பின்னாடி யாவனாவது இருக்கிறானா இல்லையா? சப்தம் வந்துன்னா ஐயோ மனிதனே மனிதனேன்னு வரணும், அடே மனுஷா அப்படின்னு வரணும். இவன் பேரு ஒரு சில நபருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஏன்னா இவன் புறதேசத்துல மீதியான் தேசத்துல இருக்கிறான். ஆகவே இவனுடைய பெயர் மற்றவர்களுக்கு பரிச்சயமா இல்லை இல்லை இல்லை. ஆனா இவனுடைய பெயர் அங்கே வசனிக்கப்படுகிறது, பேசப்படுகிறது. பேசாம விடு விடு. என்ன செய்யப்படுகிறது? வசனிக்கப்படுகிறது. அழகா பேசுறாரு, மோசே மோசே அப்படின்னு. என்னடா இந்த முச்செடி எரியுது, அதிசயமா இருக்குன்னு போய் பார்க்க போனேன். பார்க்க போனோன்னா அதுலேருந்து ஒரு சத்தம் வருது. ஐயோ இது என்ன சத்தம்? அவனுக்கு தெரியுது, என்னை உண்டாக்கின தேவன் என்ன கூப்பிடுறாரு. கரங்களை தள்ள சொல்லுங்க. ஆமென். எந்த மனுஷன், எந்த பூமியில இருக்கக்கூடிய மனுஷன் தன்னுடைய பெயரை தேவன் பேசுகிறாரோ அந்த பெயரை பேசின உடனே அந்த பெயரை பேசப்பட்ட அந்த மனுஷனுக்கு இது என்னை உண்டாக்கின தேவனுடைய சப்தம் தான் என்று சொல்லி நல்லா தெரியும். ஏன்னா உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. வரலாற்று அறிஞர்கள்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறேன், என் பேர் பிரேம் சுதாகர், என்ன எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுக்குவோமே. என்ன எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா நான் யார் யாருக்கெல்லாம் பரிச்சயமா இருக்கிறேனோ அவர்களும் எனக்கு பரிச்சயமா இருப்பாங்க. உண்மைதானா? உண்மை. ஒருவேளை நான் ரொம்ப பிரபலமா இருந்தேன் அப்படின்னா என்னை பரிச்சயமா இருக்கிறவர்கள், நான் அவர்களை பரிச்சயமா இருக்கிறவர்கள் எனக்கு தெரியும். ஆனா பரிச்சயமாய் எனக்கு இல்லாதவர்களும் என்னை யார் என்று தெரியும். ஆகவே என்னை கூப்பிடலாம் இல்லையா? 2 பேர் இருக்கிறாங்க. நான் என்னை நல்லா தெரிஞ்சவங்களை எனக்கு தெரியும், அவங்க என்னை கூப்பிடுவாங்க. அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய குரல் நல்லா தெரியும் இல்லையா? எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் சிறு வயது முதல் நான் 4வது 5வது 6வது ஒரு 9வது வரையிலும் படித்த என்னுடைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுடைய பெயர் தெரியும், அவங்க யார் யார் எப்படி கூப்பிடுவாங்க என்று சின்ன பிள்ளையில அவங்க கூப்பிட்டது எல்லாம் என் காதில் இன்று வரைக்கும் ரீங்காரம் அடிக்குது. அவங்க கூப்பிடுகிற அந்த சப்தம் எனக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியுமா? தெரியும். என்னுடைய குடும்பத்தில் யார் எனக்கு பரிச்சயமாக இருக்கிறாங்களோ அந்த பரிச்சயமாக இருக்கிற உறவினர்களுடைய குரல் எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய அண்ணன், என்னுடைய தங்க, என்னுடைய மாமா, என்னுடைய மச்சான், என்னுடைய பெரியப்பா, சித்தப்பா எல்லாருடைய குரலும் எனக்கு நன்றாக தெரியும். என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள் நல்லா தெரியுமா? தெரியும். இது பரிச்சயமானவர்கள். ஒருவேளை நான் பிரபலமாக இருந்தேன்னா எனக்கு பரிச்சயமாக இல்லாதவர்கள் கூட என் பேரை அவங்க கூப்பிடும் பொழுது இவங்களுடைய குரல் எனக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆமாவா? தெரியாது. இது உண்மை. இது இப்படியே இருக்கட்டும், அல்லது இதை அப்படியே எடுத்துக்கொள்வோம்.
அப்போது எனக்கு பரிச்சயமானவருடைய குரல் நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். நான் பரிச்சயமாக இருக்கிறபடினால பரிச்சயமாக இருக்கிறவர்களை காட்டிலும் பரிச்சயமாக இல்லாதவர்கள் என்னை அதிகமாக தெரிந்திருக்கிறபடினால அவர்களுடைய குரல் எனக்கு தெரியும். ஆனால் யாரோ கூப்பிட்றாங்கன்னு தெரியும். ஆனால் அவர்கள் மனிதர் என்று என்ன நிலையில் நாம் யூகிக்க முடியும். ஆனால் இங்கே அப்படி அல்ல. என்னை கூப்பிடுகிற இந்த சப்தமானது மனிதர் கூப்பிடுகிற சப்தத்திற்கு புறம்பானதாய், மனிதர் பேசுகிற வசனிக்கிற அந்த வசனத்திற்கு அல்லது அந்த வசனிப்புக்கு ஏற்ற வார்த்தை இல்லை. எந்த வார்த்தையானது எப்படிப்பட்ட வார்த்தை என்றால், இந்த வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்படுகிறதை நான் உணர முடியும். ஆகவேதான் சொல்லும் அடியேன் என்று சொல்றான். ஆகையினாலதான் இதோ அடியேன் அப்படிங்கிறான். எந்த மனுஷன் எனக்கு பரிச்சயமாக இருக்கிறவர்கள் கூப்பிட்டால் அவனும் பரிச்சயமாக இருக்கிறபடினால இதோ வந்துட்டேன் மாமா, இதோ வந்துட்டேன் சித்தப்பா, இதோ வந்துட்டேன் தங்கச்சி, இதோ வந்துட்டேன் அண்ணன், இதோ வந்துட்டேன் மகனே, இதோ வந்துட்டேன் மனைவி, இதோ வந்துட்டேன் மகளே அப்படின்னு நம்ம பேசுகிறோம். எனக்கு பரிச்சயமானனால ஆமாம் என் பேர் அதுதான், நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க பேரை தெரிஞ்சுக்கிட்டு ஓ இதுதான் அவங்க பேர் என்று சொல்லி என்ன செய்வோம், சேர்ந்து கொள்ளுவோம். ஆனால் இது மனிதனுடைய குரல் அல்ல, இது ஒரு படைப்பாளரின் இது குரல். ஆகவே இந்த குரல் எந்த மனுஷனுக்கு கேள்விப்படுகிறோ அந்த மனுஷன் உடனே ட்ரிகர் ஆயிடுவான். இது மனிதனுடைய குரல் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குரல் என்று சொல்லி அவனு அறிந்து கொண்டு அதற்காக தன்னுடைய முகத்தை, அதற்கான தன்னுடைய எண்ணத்தை, அதற்கான தன்னுடைய மனதை, அதற்கான தன்னுடைய அவனுடைய உணர்வு என்ன செய்யணும், தூண்டப்பட்டு அப்படி பார்த்துரும். மனிதனுடைய குரல் இல்லை. மோசே மோசே கர்த்தர் மாதிரி கூப்பிடுறது மாதிரி நானும் இமிட்டேட் பண்ணுறேன். நான் இமிட்டேட்டர் தான், நான் ஜஸ்ட் இமிட்டேட்டர் தான். அவர் கூப்பிடுகிற என்ன 1000 பேர் பிரேம் சுதாகர் என்று கூப்பிடுகிற அந்த மனிதனுடைய குரலை காட்டிலும் என்னுடைய பெயரை, என்னை படைத்த சண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் கூப்பிடுகிற அந்த சப்தமானது எனக்கு நல்லா தெரியும், பழகப்பட்டிருக்கேன், பழகியிருக்கிறேன். எத்தனை தடவை என்ன இரவில் தேவன் என்னை எழுப்பியிருக்கிறார். வா பைபிள் எடு, நான் உனக்கு சொல்லித்தரேன், சில விஷயம் பேசியிருக்கிறாரு. ஆமே, அல்லேலூயா அல்லேலூயா. உள் மனதில் பேசியிருக்கிறாரு. வார்த்தை நேராக வரல, உள் மனதில். அந்த வார்த்தையே என்னை என்ன செய்யும், பரிச்சயம் எனக்கு இருக்கிறது. என்னை உண்டாக்கின தேவன் என்னோடு பேசுகிறார். வசனத்தை தியானிக்கும் பொழுது, வசனத்தை நான் மெடிடேட் பண்ணும் பொழுது, உள்ள போகும் பொழுது இந்த தேவனாகிய கர்த்தர் வேற வேற இடத்திற்கு என்னை அழைத்து செல்லுகிறது. அவருடைய குரலை நான் நன்றாய் கேட்டு இருக்கிறேன். நான் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஜனங்கள் இந்த பூமியில வேதத்தை தியானிக்கும் பொழுது அல்லது தேவனால் வழிநடத்தப்படும் பொழுது தேவனுடைய சத்தத்தை 100% கேட்டிருக்கிறார்கள். இந்த கேட்டிருக்கிறவர்கள் இந்த பூமியில வாழ்கின்ற மனிதனுடைய குரல் மாதிரி இல்லாமல் அது மிகவும் மிகவும் வல்லமை உள்ள, வித்தியாசம் உள்ளதாய், மிகவும் பெரிதானதாய் காணப்படும். ஆகையினால்தான் அடியேன் அப்படிங்கிறான். இதோ அடியேன் அப்படிங்கிறான். அடியேன் பார்வோன் கூப்பிட்டுருக்கான். பார்வோனுடைய குமாரத்தை என்னை கூப்பிட்டுருக்கான். எகிப்தின் என்னை கூப்பிட்டுருக்கான். நான் ஜெனரலாக இருந்தேன். அந்த படை நடத்துகிற அந்த போரில் அந்த சிப்பாய்ங்க, அடுத்தடுத்த லீடர்லாம் என்னை கூப்பிட்டுருக்காங்க. என்னுடைய எபிரேய அந்த இனத்தில் உள்ள என்னை கூப்பிட்டுருக்காங்க. என்னை பெற்ற என் தாய் தகப்பன் என்னை கூப்பிட்டுருக்காங்க. என்னுடைய சகோதரியானுங்க மிரியம் என்னை கூப்பிட்டுருக்கிறா. ஆரோன் என்னை கூப்பிட்டுருக்கிற நல்லா தெரியும். இவர்களுடைய சத்தத்தை காட்டிலும் ஏதோ ஒரு வல்லமை உள்ள, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுடைய குரலை நான் கேட்டதில்லை, இப்ப கேட்டேன். அடியே இருக்கு பாருங்க, எவ்வளவு பயங்கரமான காரியம் பாருங்க. இந்த இதோ அடியேன் சொன்ன பொழுது சொல்றான், அவன் நினைச்சானா கர்த்தர் என்னோட பேசிட்டாரு, கர்த்தர் என்னோட உறவாடிட்டாரு, மனுஷனை போல என்னை வந்து கூப்பிட்டாரே, மனுஷனை போல என்னோட உறவாடிட்டாரே, மனுஷனை போல என்னோடு காரியத்தை பகிர என்னோட வந்துட்டாரே என்று சொல்லி என்ன செய்தார், என்ன செய்தது, வந்து பேசிட்டாரு. இப்படிப்பட்ட உணர்வை, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த மோசேக்கு முச்செடியிலிருந்து தேவன் பேசின பொழுது அவன் கண்டுகொண்டான். ஆவிக்குரிய சபையில் இருக்கக்கூடிய அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள், போதகர்ன்னு நான் சொல்லலை, ஊழியக்காரன் மாத்திரம் சொல்லலை,
விசுவாசிகள் எத்தனையோ பேர் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்காங்க. சில பேர் சத்தத்தை கேட்டிருக்காங்க, அதற்கு மாறுத்தரம் பேசியிருக்கிறாங்க. கர்த்தர் என்னை நடத்தினார், என்னோட பேசினார்னு சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் கேட்டுட்டு இது தேவனுடைய சத்தம் தான்னு தெரியாமல் இருக்கின்ற ஜனங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் தேவன் பேச மாட்டார்லாம் இல்லை, தொடர்ந்து பேசுவார். கரங்களை தலையில சொல்லுங்க. எந்த மனிதனோடு தேவன் பேச வேண்டும் என்று சொல்லி பேசுகிறாரோ அந்த பேசப்படுகிற அந்த மனிதனுக்குள்ள தேவன் பேசப்படுகிற அந்த வார்த்தையானது சென்று அடைந்து இது தேவன் தான் பேசுகிறான் என்ற உணர்வு இல்லை என்றாலும் இவன் உணரவே அடையவே இல்லை. இவன் உணர்ச்சி கட்ட பையன், உணர்வே இல்லை, பொசகட்டவன், இவன்கிட்ட எந்த விதமான பேச்சும் கிடையாதுன்னு சொல்லி நிறுத்தி விடுகிற தேவனை தொடர்ந்து பேசிட்டே இருப்பார். நான் சொன்னேன், போய் பேசுனா நான் தான் வந்திருக்கேன்னு தெரியாமல் அவன் பாட்டு எப்படி இருக்கான்னு, தான் போன போக்கில் இருக்கான், தான் இருந்த இடத்துல இருக்கிறான், அவன் எப்படி வாழ்க்கை எப்படி இருக்கு பாரு, இனிமேல் அவன்கிட்டலாம் பேசக்கூடாது, என்னத்துக்கு பேசி ஏன் எனர்ஜியை நான் வேஸ்ட் பண்ணணும் என்று மனுஷன் நினைப்பான், தேவன் நினைக்க மாட்டான். அவன் இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் தேவன் பேசின ஒவ்வொரு வார்த்தைகள் அவன் கேட்க, அவன் உணர, அவன் சென்ஸு உணர்வு இல்லாதபடிக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நான் தொடர்ந்து பேசுவேன், அவன் ஜீவிய நாட்கள் முழுவதும் என்று சொல்லி பேசிட்டே தான் இருப்பான். இங்கே மோசே ஆவிக்குரிய நிலையில் கர்த்தரை ஆபிரகாமை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். அப்படியா அவன் மீதியான் தேசத்துக்கு போயிட்டு தான் ஒரு யூதன் எபிரேயன் என்ற ஐடென்டிட்டி கூட இழந்து மீதியான் தேசத்தில் இன்னொரு எத்ரோ என்கிற மீதியான் தேசத்து ஆசாரியனுக்குள்ள மருமகனாக இருக்கிறான். ஐடென்டிட்டியே போயிடுச்சு அவனுக்கு. இவன்கிட்ட போய் எதுக்கு பேசிக்கிட்டு, அதெல்லாம் பேச முடியாது. இஸ்ரவேல் அந்த எகிப்தில் இருக்கிற அந்த கூட்டத்துக்குள்ளே எவரான தேர்ந்தெடுப்பான். இவன் தான் போயிட்டானே, புறம்பா போயிட்டான், இவன் எதுக்கு தேர்ந்தெடுத்தான் தான் உண்மைதான், அவனை தப்பு வச்ச உண்மைதான், பெரிய ஜென்ரலாக கொண்டு வந்த உண்மைதான், வந்தான் கொலை செஞ்சுட்டு இவன் ஒரு கொலைகாரன், தான் ஐடென்டிட்டி இழந்துட்டு எத்ரோ என்கிற மாமனுக்கு கீழே ஒரு ஆசாரின் கீழே இவன் இருக்கிறான். இவன்ட்டெல்லாம் போய் பேசிக்கிட்டு என்னத்துக்கு தேவையில்லாமல், இவனை விட்டு தள்ளு, வேற ஆளை பாரு. அப்படியா? இல்லை, பேசுகிறவன். நாம் அவரை விட்டு தூரம் போனாலும், மகனே என்னை விட்டு தூரம் போயிட்ட, மகளே என்னை விட்டு தூரம் போயிட்ட, எவ்வளவு தூரம் நீ போக முடியும், நாட்கள் இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது, என்னை மறுபடியும் அணைத்துக்கொள், என்னுடைய அன்பில் மூழ்கிக்கொள், என்னுடைய அன்பில் நீ மறுபடியும் இணைத்துக்கொள் என்று சொல்லி ஒவ்வொரு செகண்டும் தேவன் நம்மோடு பேசுகிறார். இது தேவன் பேசுகிற வார்த்தையை உலகத்தில் உள்ள எந்த மனிதனும், உலகத்தில் இருக்க எந்த மனிதனா, உலகத்தில் எந்த மார்க்கத்தை சேர்ந்து எந்த வழிபாட்டுக்குள்ளே இருந்து எந்த தெய்வங்களை வணங்கி கொண்டு இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அந்த பிள்ளைகளுக்குள் அனுப்புவார் என்றால் ரீமானா ஷேகேபே அம்பரான அந்த மனது, அந்த மகனுடைய மனது திறக்கப்படும், காதுகள் திறக்கப்படும், ஆவியின் காதுகள் திறக்கப்பட்டு கர்த்தாவே தேவனே நீங்கள் பேசுகிறீங்களே என்று அறிந்து கொள்வான். தான் வணங்கி வந்த கடவுளுடைய காரியங்கள் அவனுக்கு இல்லாமல் போகும். ஏன்னா அவன் வணங்கி வருகிற காரியங்கள் அது பேசாதுன்னு அவனுக்கு தெரியும். இதுவரைக்கும் நான் இது கேள்விப்படாத, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட சத்தத்தை நான் உணர்ந்திராத ஒரு மிகப்பெரிய சப்தத்தை நான் கேட்டேன், என் கடவுளை நான் பார்த்தேன், அவர் கடவுள் என்னோடு பேசினார், இவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா, இவரை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், இயேசுவே என்னை மன்னிங்கன்னு சொல்லி பேசுகிற அந்த சனப்பொழுதே தன்னை ஒப்பு கொடுப்பாங்க. பேசுகிற அந்த சனப்பொழுதில் விட்டு போ, சனப்பொழுதிலே ஒப்பு கொடுப்பான். தேவன் பேசுகிறவர். உலகத்தில் உள்ள மனுஷன் ஒரு பெயரை சொல்லி இன்னொருத்தருடைய பெயரை அழைக்கும் பொழுது, உலகத்தில் உள்ள ஒரு மனுஷன் ஒரு பெயரை அழைக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு மனுஷனுடைய பெயரை அழைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெயரை மனுஷன் அழைக்கிறதுக்கும் ஒரு மனுஷனை தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. மனுஷன் பெயரை சொல்லி ஒரு மனுஷனை அழைக்கும் பொழுது அந்த மனுஷன் என்னங்க நான் தான், அது என்ன சொல்லுங்கள், நல்லா தெரியும். ஆனால் தேவன் எந்த மனுஷனை அழைக்கின்றாரோ அந்த மனுஷன் அவன் சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள், என்னங்க என்று பேச மாட்டான். எந்த மனிதனை தேவன் அழைக்கின்றாரோ அந்த மனிதனுடைய உள் உணர்வு, ஆவியின் கண்கள், ஆவியின் காதுகள் திறக்கப்பட்ட நிலையில் கர்த்தாவே நீங்கள் பேசிட்டீங்க என்று சொல்லி
தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிற நிலையில் அவன் மாறிவிடுவான். சாதாரணம் இல்லைங்க. மோசே மோசே என்ன போல, யார்ப்பா என்னை கூப்பிட்டது என்று சொல்லி முச்சடியை ஒரு ரவுண்டு வந்துட்டு, அல்லது அங்கே யாராவது இருக்காங்களா, அல்லது இங்கே யாராவது இருக்காங்களா, அல்லது பள்ளத்தாக்கில் யாராவது அந்த பக்கம் கல்லு கீழே அப்படி ஒளிஞ்சிருக்காங்களா, இல்லை ஆவியில் அவனுக்கு மனுஷனுடைய உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளான ஆவியின் மனிதனுடைய கண்களும் காதுகளும் திறக்கப்பட்டு அடியேன் இதோ அடியேன். மனுஷன் பேசுகிற வார்த்தையை காட்டிலும் தேவன் ஒரு மனுஷனோடு பேசும் பொழுது, அவனை பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது, மனிதன் அழைக்கின்ற அழைப்புக்கும் தேவன் பெயர் சொல்லி அழைப்பிக்கின்ற அழைப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பெயரை சொல்லி அழைக்கின்ற அழைப்புக்கு ஒரு 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 உன்னதமான உயர்வான மேலான ஒரு தன்மை அதுக்குள்ளே இருக்கு. இதை மோசே பெற்றுக்கொண்டான். அப்போ பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல எப்படிப்பட்ட சம்பாஷணைகள் வருகிறது, பரிபூர்ண அன்பு அங்கே எப்படி பயணிக்கின்றது என்று வருகிற வாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். கண்களை மூடுவோம் இந்த கால வேளை. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாய் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, 1992 அக்டோபர் 5 பேரை சொல்லி என்னை கூப்பிட்டீங்க. நான் செத்து போயிருந்தேன். என் உள்ளான ஆவியின் மனுஷன் செத்து கிடந்தான். உயிரடைய செய்து என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்க. என் பேரை சொல்லி கூப்பிடும்போது ஆவியின் கண்களும் ஆவியின் காதுகளும் ஆவிக்குள்ள உள்ள மனுஷனுடைய அந்த தன்மை உயிரடையப்பட்டு ஆவியின் கண்களும் ஆவியின் காதுகளும் திறக்கப்பட்ட நிலையில் நான் ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, மனிதன் கூப்பிடுகிற அந்த கூப்பிடுதலை காட்டிலும் உம்முடைய கூப்பிடுதல், உம்முடைய வசனம், அந்த வசனிக்கிற அந்த பெயர் எவ்வளவு அருமையானது. எங்கள் சபைகளில் உலகத்தில் பார்த்து கொண்டு இருக்கிற ஆவிக்குரிய சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் பேர் சொல்லி அழைச்சிட்டீங்க. அந்த பேர் சொல்லி அழைத்த அந்த பேரை உடைய ஒவ்வொரு ஜனங்களும் பாக்கியம் உள்ளவர்கள். அந்த பேரை உங்க வாய் வசனித்ததற்காக ஆண்டவரே, ஆண்டவரே, இது கிருபையினால வசனிக்கப்பட்ட வார்த்தைகள், கிருபையினால வசனிக்கப்பட்ட என்னுடைய பெயர். ஆண்டவரே, உங்க வாயிலிருந்து வசனிக்கப்பட்டதுனால ஆண்டவரே நாங்கள் உயிரடைய செய்யப்பட்டது. இது எங்களால் உண்டானதல்ல, உங்க கரத்துல ஆண்டவரே எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்மா, சரீரத்தை உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, ஹல்லேலூயா, எல்லோருக்குள்ளும் இந்த சப்தம் ஒரு நாள் கேட்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகளாக இருக்கின்ற இந்த காரியங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அனுபவமாக மாறிக்கொண்டிருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உலகமெங்கும் மருத்துவமனைகளில் வியாதியோடு இருக்கிற ஜனங்களை பேர் சொல்லி அழைங்க. வியாதி அவர்களை விட்டு நீங்க கடவுது என்று சொல்லி நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுகிறதுல எல்லாம் கீழ்ப்படியும். அந்த வியாதி அவளை விட்டு குணமாகி அவளை விட்டு கடந்து சென்று நீங்கி சுத்தமாகி அவர்கள் சுகமாக வாழத்தக்கதாக கிருபை செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்தும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்த காத்துக்கொள்ளுங்க. நன்மை நாளை முடிச்சு விட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று நாம் காணிக்கை செலுத்தி அந்த காணிக்கை ஆராதனையில் நாம் பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.